So ihre Schulzeit schreiben Sie 5 Fragen zum Thema Schule mit Modalverben im Präteritum. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் டைமில் எப்படி இருந்துச்சு டாபிக் வந்து ஸ்கூல். இது வந்து மாடல் வேர்ப்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னா இதில் இருக்கான்னு இதுதான் மாடல் வேர்ப்ஸ் இன் ப்ரிட்டேரிட்டிவ். ஸோ எது சொன்னாலுமே இந்த லாஸ்ட் பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மிஸ்ஸன்னா கண்டிப்பாக செய்ய வேண்டியது எல்லாமே மிஸ்ஸன். கேர்னன் வந்து பாசிபிள் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கறதுக்கு பாசிபிள். ஓலன் இது வந்து அவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறது. Ich wollte immer erwachsen sein. I always wanted to become an adult அப்படின்னு அவங்களோட விருப்பம் சொல்றதுக்கு. டுர்ஃபன் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு சாப்பிட விடுவாங்களா, இல்லை ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண விடுவாங்களா, அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்களா, அலோவ் பண்ண மாட்டாங்களா. டுர்ஃபன்னா அலோவ்டு, டுர்ஃபன் நிக்ட் அப்படின்னா நாட் அலோவ்டு. ஜாலன் வந்து ஷேலு ஷுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஜாலன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாடல் வேர்ப் இன் ப்ரிட்டேரிட்டிவ் வந்து இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், மேலே இருக்கிறது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், ஓகேங்களா? இது கீழே மிஸ்டெஸ்ட் டி ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் டி ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்னது பாஸ்ட் டென்ஸ். ப்ரிட்டேரிட்டிவ்னா பாஸ்ட் டென்ஸ்ல இந்த மாடல் வேர்பை எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நல்லா கற்றுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் இங்கே பாருங்க. ஸோ இங்கே கொஷின் பார்த்து கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து என்ன ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. முஸ்டஸ் டூ ஃபீல் ஹவுஸ் ஆஃப் கார்பன் மார்க்கன். நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த கொஷின். முஸ்டஸ் டூ ஃபீல் ஹவுஸ் ஆஃப் கார்பன் மார்க்கன். அதே மாதிரி செகண்ட் ஒன் கான்டெஸ்ட் டூ ஃப்ரைண்டே ட்ரெஃபன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ மீட் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு? ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் டைமு இல்லை வீக்கெண்ட்ஸில் அப்படின்னு மீட் பண்ணுவோம் இல்லைங்களா? Wie lange musstest du am Nachmittag in der Schule? ஸோ ஆஃப்டர்நூன் ஸ்கூலில் வந்து எவ்வளோ நேரம் ஈவினிங் உங்களுக்கு ஸ்கூலு அப்படின்னு கேட்கறதுக்கு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி டூர்ஃப்டஸ் டூ அம் கம்ப்யூட்டர் லேர்ன். கம்ப்யூட்டரில் படிக்க விடுவாங்களா, அலோவ் பண்ணுவாங்களா? வாஸ் ஓல்டஸ் டூ இந்த ஷூல எசன். ஸ்கூலில் என்ன சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு. வாட் வுட் யூ இந்த ஸ்கூல் ஏட். ஸோ என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இது வந்து சாம்பிள் கொஷின்ஸ் தான் இருக்குது, மற்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுவே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எல்லா கொஷின்ஸும் வந்து உங்களோட பார்ட்னர்ஸ் உங்க கூட படிக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க கிட்ட ஆன்சர் வாங்கிட்டு அவங்கள பற்றி சொல்லணும். ஸோ இவர் வந்து வாங்கியிருக்காங்க அயக்கா முஸ்டர் நிஷ்ட் ஃபீல் ஹவுஸ் ஆஃப் கார்பன் மார்க்கன். ஸோ அயக்கான்றவங்க வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒன் கான்டெஸ்ட் ஃப்ரைண்டே ட்ரெஃபன் ஜி கான்டெக்ட் ஒக்கனண்ட ஃப்ரைண்டே ட்ரெஃபன். அவங்க வந்து வீக்கெண்டில் ஃப்ரெண்ட். இதுக்கான ஆன்சர்ஸு மற்றவங்கிட்ட வாங்கி அவங்கள பற்றி தேர்ட் பர்சனை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லணும். ஸோ சீசின் ஊபராஷ்ட். நீங்கள் ரொம்ப சர்ப்ரைசிங் ஆனீங்களா ஏதாவது விஷயத்துக்கு? ஆக்னி எஸ்ட் ஏர்லிஷ் காம். ஸோ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எந்த விஷயம் சொல்லும் போது சர்ப்ரைஸ் ஆனீங்கன்னா ரியலி ஹானஸ்ட்லி ஓ கமான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா உன் இயரே ஷூஸ் ஆயிட்டு உங்களோட ஸ்கூல் டைமில் வாஸ் ஃபார் ஜி ஷான். ஸோ உங்களுக்கு வந்து எது ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் ஸ்கூல் டைமில்? வார் நிக்ட் சா ஷான். ஸோ ஹவுஸ் ஆஃப் கார்பன் ஹோம்ஒர்க்கு நிறையா இருந்துச்சா, அது உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சா, ஹாப்பியாக இல்லையா? ஸ்கூல் யூனிஃபார்ம், சப்ஜெக்ட்ஸ், அதர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூல் வே, ஸ்கூலுக்கு போகிறதான வழி, ப்ரூஃபுங்க, எக்ஸாம்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ். இது எல்லாமே ஃப்ரைண்டினன் அப்படின்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்றதுக்கு. நோட்டன் கிரேட் இல்லை மார்க்.
கிளாஸ் அண்ட் ஃபார்டன், ஸ்கூல் ட்ரிப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்லை அப்படின்னு நீங்க அதை பத்தி எழுதலாம் ஒரு டாபிக் மாதிரி. ஸோ இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். Das kann ich gut verstehen. யாராச்சும் சொன்னாங்கன்னா யா என்னால் புரிஞ்சுக்க முடியுது, எனக்கும் சேம் இதே மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு das kann ich gut verstehen. Ich habe auch அப்படின்னா das war bei mir auch so. எனக்கும் இப்படி தான் நடந்துச்சு, இல்லை இப்படி நடக்கலைன்னா nicht so, auch so இல்லை nicht so. So das ist ja lustig, schrecklich, that is ja ஃபன்னியாக இருந்துச்சு இல்லை டெரிபிளாக இருந்துச்சுன்னு சொல்லு. das kenne ich auch இல்லை das kenne ich gut. I also know that இல்லை I know it well அப்படின்னு. das ist interessant, then ich, that is very interesting because அப்படின்னு யூஸ் பண்ணுறது. தென் இந்த while தென் ரெண்டுமே because. das überrascht mich, இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது because அப்படின்னு ஆட் பண்ணும். Aussprache. Hören Sie Wörter und kreuzen sie an. Hören Sie Wörter und kreuzen sie an. O klingt wie in See, O wie in Danke. ஸோ இப்போ வந்து டங்க் அப்படின்றது வந்து வந்து ஈயோட சவுண்ட் வந்து லைட்டாக தான் சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ ஜேன்னா நல்லா இழுத்து சொல்கிறோம். அந்த மாதிரி அதில் இருக்கிற சவுண்டு ஈயோட சவுண்டு வருதா இல்லை டங்கல இருக்கிற அந்த லைட் இ சவுண்டு வருதா. ஸோ டார்க் இ லைட் இ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது மார்க் பண்ணும். சரிங்களா. ம் 1. Schule. Schule. 2. Heute. Heute. 3. Medizin. Medicine. ஆக்சுவலி என்னன்னா வேர்ட் எண்டில் ஈ வந்துச்சுன்னா அது லைட்டாக தான் இருக்கும். இன் பிட்வீன் இந்த மாதிரி நடுவில் வந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக சொல்லுவாங்க. 4. Weg. Weg. 5. Hausaufgabe. Hausaufgabe. 6. Sehr. Sehr. 7. Geschichte. Geschichte. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே வருது. இங்க வந்து டார்க் இது வந்து இங்க சொல்றாங்க, இங்க வந்து லைட்டா சொல்றாங்க. லைட். 8. Note. Note. 9. Idee. Idee. ஃபுல்லா சொல்றாங்க. 10. Beruf. Beruf. 11. Gespräch. Gespräch. 12. Wollte. Wollte. ஸோ அதுக்கப்புறமா இது திருப்பி நீங்க வந்து சொல்லணும், ரிப்பீட் பண்ணணும். Nach der Schule durfte ich meine Freunde besuchen. Nach der Schule durfte ich meine Freunde besuchen. Ich habe am Nachmittag viele Kurse gemacht. Ich habe am Nachmittag viele Kurse gemacht. Ich musste auch am Wochenende lernen. Ich musste auch am Wochenende lernen. ஸோ இது ப்ரொனன்சியேஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் கற்றுப்பீங்க. சரிங்களா. ஓகே மேம். ஓகே. ஸோ நான் தெம் Schulabschluss. ஸோ இவங்க ஸ்கூல் கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. சரிங்களா. ஸோ இவங்க பேரெல்லாம் வந்து அடுத்த இதில் கேட்டுட்டு நீங்கள் எழுதணும் இவங்க பேர். ஸோ இப்போ என்ன வந்து இவங்களுக்கு வந்து 19 years, மார்க் டைம் எஃப்எஸ்ஜே அப்படின்னா ஃப்ரைவில்லிக் சோஷியல் வாலண்டியராக சோஷியல் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஜீப்சேன் 17 years. இது வந்து கார்டனிங்கில் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க வந்து லா படிச்சுட்ருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ein Beruf, ein Handwerk lernen. ஸோ ப்ரொஃபஷனு ஒரு ஹேண்ட் ஒர்க் படிக்கிறது வந்து இது பி இல்லைங்களா.
சோஷியல் ஆக்டிவ் சைன். இது என்ன பிக்சர்? யாரு? என்ன ஃபர்ஸ்ட் பிக்சர்? மேம் அண்டர் யூனிவர்சிட்டி ஸ்டூடியரன். லா படிக்கிறாங்க. So mission in mit behinderung betreuen. So mention mit behinderung betreuen. People with disability அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஏன் மேம்? So eine Ausbildung, eine Lehre machen. ஏதா ட்ரைனிங் இல்ல அப்ரெண்டிஸ் பண்றது. கார்டனிங் மேம். B. So in der Bibliothek lernen. லா Say bibliothekனா லைப்ரரியில படிக்கிறது. Im Rollstuhl sitzen, வீல் சேர்ல உட்காருது. So Geld verdienen, மணி earn பண்றது. கார்டனிங். டே Jemandem helfen, to help someone. மேம். Vorlesung besuchen. Vorlesungனா lectures. மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து அவங்க யாரு அவங்க என்ன பண்றாங்கன்றது நேமும் படிக்கணும். இங்க மைக்கே, ஜாரா, வீடா இந்த 3 பேர் தான். இந்த நேம்ஸும் எழுதணும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ட்ரூவா, செகண்ட் சென்டென்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடணும். எது ட்ரூ எது ஃபால்ஸ், ஓகேவா? ஓகே மேம். Hallo zu unserer Sendung zum Thema Schule aus. Und nun? Letzte Woche haben wir Ihnen Schülerinnen und Schüler präsentiert, die erst einmal ein Jahr Pause gemacht haben. Diese Woche erzählen Maike, Vida und Sarah von ihrer Entscheidung. Alle 3 haben gleich mit einer Arbeit oder einem Studium begonnen. Maike, du hast eine Ausbildung angefangen, oder? Genau. Ich mache jetzt seit einem Jahr eine Ausbildung als Gärtnerin. Die dauert insgesamt 3 Jahre. Warum hast du dich dafür entschieden? Das hat mehrere Gründe. Erstens wollte ich gern gleich nach der Schule Geld verdienen und allein wohnen. Und zweitens liebe ich die Natur und Blumen und bin gern draußen. Ich muss auch lernen und am Ende eine Prüfung machen, aber das ist schon okay. Was gefällt dir besonders gut? Die Ausbildung ist sehr praktisch. Das ist perfekt für mich. Und du, Sarah? Im FSJ, also dem Freiwilligen... ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைக்கே இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க யாரு தெரியுதா? இவங்க 3 பேர்ல யாரு? ஆஹா, கார்டன் பத்தி தானே சொன்னாங்க. கார்டனிங். எஸ் மேம். இவங்க தான் மைக்கே. டே. ஆமா. ஸோ இவங்க இதுல வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு. இது வந்து ஸ்கூலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இன்னும் என் பேரண்ட்ஸோடவே நான் இருக்கணும். ஸோ இதுல எது ட்ரூ எது ஃபால்ஸ்? அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்னு சொல்லவே இல்லை மேம். ஸோ இவங்க வந்து இது ட்ரூ இல்லைங்களா, இது ஃபால்ஸ். ஆக்சுவலி அங்கே ஃபாரின்லலாம் ஸ்கூல் முடிச்சதும் இல்லை ஒரு வயசு 17, 18 அந்த வயசு வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு தனியாக வாழ போயிடுவாங்க. வீட்டில் இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸோட இருக்க மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க அவங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸோட இருக்க விரும்பலை நான். ஸோ அதனால இவங்க வந்து மணி வேணுன்றதுனால கார்டனிங் படிக்கிறேன் அப்படின்றாங்க. Im sozialen Jahr bekommst du auch schon etwas Geld, oder? Ja, aber nur ein bisschen. Und das war nicht der Grund für meine Entscheidung. Ich wollte einfach nicht gleich nach der Schule wieder lernen. Später mache ich dann wahrscheinlich eine Ausbildung oder vielleicht studiere ich. Ich weiß es noch nicht. Ich habe ja jetzt noch ein Jahr Zeit für die Entscheidung. Erzähl uns doch mal kurz, was du so machst. Also,
Ich mache ein soziales Jahr. Ich betreue Tatjana. Sie ist 12 und sitzt im Rollstuhl. Sie ist witzig und wir verstehen uns gut. Ich bringe sie zur Schule und helfe ihr in der Freizeit. Ihre Eltern arbeiten beide und haben noch einen 5 Jahre alten Sohn. Für mich ist die soziale Arbeit eine tolle Erfahrung. Danke, Sarah. ஸோ இவங்க வந்து யாரு? ஜாரா. Zara. இது எந்த பிக்சரு? இந்த வேர்ட் எல்லாம் கேட்டீங்களா இல்லையா? ரோல் ஸ்டூலு, சோஷியாலிஸ் யாரு, அதெல்லாம் கேட்டீங்கல்ல? ஃபுல்லா புரியணும்னு பார்க்க வேணாம், புரியுதுங்களா? Okay, ma'am. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வந்து எல்லா ஒரு வேர்டு புரியலையேன்னு யோசிக்காதீங்க. ஃபுல்லா புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சோஷியாலிஸ் யாரு, அப்புறமா ரோல் ஸ்டூலு, ஸோ ஹெல்ஃபன், அந்த மாதிரி வேர்ட்ஸ் கேட்டாலே நீங்க வந்து அதை வச்சு கெஸ் பண்ணிடலாம் யாருன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? Okay, ma'am. நீங்க இது வரைக்குமே ஃபுல்லா புரியலன்னு தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க Yes, அப்படி ma'am. இருக்க கூடாது. அந்த ஒரு வேர்டு சிங்கிள் வேர்டு ஒன்னொன்னா புரிஞ்சுக்கிட்டா போதும். Okay, ma'am. சரிங்களா? So ich wollte eine Pause von Lernen haben. Ich helfe einer Family mit einem Kind. So இது எது ட்ரூ எது ஃபால்ஸ்? ஸோ இதுல வந்து இது ட்ரூ. ஸோ அவங்க வந்து படிப்புலேருந்து கொஞ்சம் பிரேக் வேணும்னு யோசிச்சாங்க. இது ஃபால்ஸு. அந்த ஒரு குழந்தை இருக்கிற ஃபேமிலியில், அந்த ஃபேமிலியில் 2 பேர் இருக்காங்க பசங்க. ஓகேவா? அடுத்தது இவங்க வந்து ஃபீடா. ஸோ கடைசியில் இருக்கிறது இவங்க தான், ஃபீடா. ஸோ இவங்க வந்து ரெண்டுத்துல எது சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஓகேவா? Darüber sprechen wir gleich noch länger. Aber jetzt erstmal zu Vida. Vida, du hast direkt nach der Schule dein Studium begonnen. Jetzt bist du schon seit 2 Jahren an der Uni. Wolltest du keine Pause nach der Schule? Nein, ich habe gleich mit dem Studium angefangen. Also ein paar Monate hatte ich schon Pause. Da war ich mit Freunden in Kroatien. Aber dann bin ich von München nach Leipzig gezogen. Da war für mich alles neu. Nächstes Jahr mache ich ein Auslandssemester in den Niederlanden. Also langweilig ist mir nicht. Das glaube ich. Und was studierst du? Internationales Recht, also Jura. Das klingt für andere vielleicht anstrengend und ich muss wirklich viel lernen, aber für mich ist es perfekt. Meine Eltern unterstützen mich und finanzieren die Wohnung, denn für einen Job habe ich eigentlich keine Zeit. Ihr seid alle 3 glücklich mit eurer Wahl. Habt ihr denn Tipps für die Schülerinnen und Schüler, die ebenfalls eine Ausbildung... ஓகே, இதுல எது ட்ரூ எது ஃபால்ஸ்? இதுல வந்து அவங்க ஜாபுக்கு என்ன போடுங்க? ஸோ இது ஃபால்ஸ், இது ரிஷ்டிக்கு, இது ஃபால்ஸ். ஸோ என்னன்னா அவங்க ஃபால்ஸ் 2 இயர்ஸாக ஜாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் பிஃபோரா? ஆனால் கிடையாது. ஸோ மைன எல்டன் சாலன் மைன வீட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரெண்ட் பே பண்ணுறோம், நீ படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ஓகே. ஸோ நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், டாட்டிவ் இது நல்லாவே படிச்சுக்கோங்க. நாமினாட்டிவ்ல வந்து எது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, தக்கு பதிலாக டேரு, தஸ், டிடி யூஸ் பண்ணுவாங்க. ஏ ஆனுக்கு பதிலாக ஐன், ஐனே யூஸ் பண்ணுவாங்க. பொசசிவ் ஆர்டிக்கல் மைன், மைன, இங்கேயும் மைன. சரிங்களா? அதே மாதிரி அக்குசாட்டிவ்ல வந்து டேர் மட்டும் டேனா மாறும். ஐன் வந்து ஐனன், மைன் வந்து மைனன். ஸோ மற்றதெல்லாம் சேம். இது எப்படி இருக்கும் நாமினேட்டிவ்ல, அதே அப்படியே இங்கேயும் இருக்கும். ஐன.
meine. ஓகேவா? அதே மாதிரி டாட்டிவ்ல வந்து மேஸ்குலினும் நாய்ட்ரமும் ஒரே மாதிரி இருக்கும். டேம், ஐனம், மைனம். ஸோ எல்லாம் ஒரே எண்டிங் வரும் பாருங்க. ஸோ இங்கேயும் ஐனம், மைனம். ஸோ ஒரே எண்டிங். இங்கே வந்து டேம். இது வந்து ஐனர், மைனர். ஸோ இங்கே வந்து மைனன். ப்ளூரல்ல ஐ9 எதுவுமே வராது. ஓகேவா? இது இந்த டேபிள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் இதுல கூட இருக்கும் உங்களுக்கு. இதோ இது நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே மேம். அதுக்கு போக போக வந்து இது வந்து சப்ஜெக்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அக்குசாட்டிவ் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ டாட்டிவ் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுக்கு நாமினேட்டிவ் வேர்ப்ஸ் தனியா இருக்கும். அக்குசாட்டிவ் வேர்ப்ஸ், டாட்டிவ் வேர்ப்ஸ் தனியா இருக்கும். அக்குசாட்டிவ் வந்து சில ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு அக்குசாட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க, சில ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு டாட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே மேம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா ஸோ was kann man nach dem Schulabschluss machen? Sammeln Sie was? ஸோ ஸ்கூல்ல எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம்? யூனிவர்சிட்டியில படிப்போம், டிகிரி படிப்போம் இல்லைங்களா? கரெக்டா? எஸ் மேம். காலேஜ் ஜாயின் பண்ணுவோம். காலேஜ் ஜாயின் பண்ணுவோம். அது man kann studieren. ஸோ படிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வேளை காலேஜ் போய் படிக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் man kann einen Computerkurs machen, இல்லை ஸ்ப்ராக் கோர்ஸ், லாங்குவேஜ் கோர்ஸ் பண்ணலாம். ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இவங்க வந்து ஸ்கூல் முடிக்க போறாங்கன்னும் போது இவங்க என்ன பண்றாங்க? ஹோரன்சி இந்த ஸ்கெச்ஃபிளாஷ் ஃபான் வீடா அலெக்ஸ் ஃபேபியன், நீங்க 3 பேரோட கான்வர்சேஷன் கேட்டுட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீவேர்ட்ஸ் மட்டும் எல்லாமே ஆன்சர் பண்ணணும்னு கிடையாது. கீவேர்ட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். Na wieder, wie ist es denn eigentlich an der Universität? Ach, eigentlich ist alles gut. Ich finde das Studentenleben in Leipzig toll. Ich habe viele neue Freunde gefunden und meine Kurse sind spannend. Warum fragst du denn, Alex? Ach, Fabian und ich überlegen gerade, was wir nach der Schule machen. Ach ja, ihr seid ja in 2 Monaten mit der Schule fertig. Das stimmt. Und ich möchte eigentlich bald eine Ausbildung anfangen. Alex findet das nicht gut. Genau, nach dem Schulstress braucht man doch eine Pause. Zum Beispiel kann man eine Reise machen. Das sehe ich anders. Man macht doch nach der Schule sowieso etwas ganz anderes. Deshalb braucht man keine Pause. Wie war das bei dir wieder? Du hast doch auch gleich studiert. Also, ich habe schon 8 Wochen Urlaub gemacht, danach etwas gejobbt und im Herbst dann gleich studiert. Das war für mich richtig, denke ich. Was willst du denn machen, Alex? Also, ich weiß noch gar nicht, was ich machen will. Studieren, Ausbildung, Urlaub. Du kannst ja einfach jobben und reisen. Da gibt es viele Programme. Das ist eine gute Alternative zum Studium, finde ich. So einfach ist das nicht. Man verliert Zeit und alle Freunde haben später schon eine Arbeit. Und nur du, Alex, bist noch nicht fertig. Dann bist du traurig und unzufrieden. Das stört mich nicht. Studieren und arbeiten, das kommt früh genug. Das ist meine Meinung. Du kannst das ja anders machen. Ich habe eine Idee. Ihr könnt mich ja in Leipzig besuchen und ich zeige euch mein Studentenleben dort. Das ist eine super Idee. Fabian, hast du auch Zeit nächsten? புரிஞ்சுதா? Wie gefällt Vida das Studium in Leipzig? அவங்க லைப்சிஷ்ல படிக்கிறாங்க இல்லைங்களா வீடா, அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி எவ்ரிதிங் குட். eigentlich alles gut. Wann machen Alex und Fabian den Schulabschluss? Alexும் Fabian எப்போ முடிக்க போறாங்க ஸ்கூலு? In 2 Monaten, 2 monthsல முடிக்க போறாங்க.
Warum möchte Alex nicht gleich mit dem Studium anfangen? ஏன் வந்து ஸ்கூல் முடிச்ச உடனே வந்து ஸ்டடீஸ் இன்னும் ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ண பிடிக்கல அலெக்ஸ்க்கு அப்படின்னா braucht eine Pause, எனக்கு ஒரு பிரேக் வேணும்ன்றாரு. Was schlägt Frida Alex for die Zeit nach der Schule vor? ஸோ ஃபீடா அலெக்ஸ் வந்து என்ன சஜஷன் கொடுக்குறாங்க? ஒன்று ஒர்க் போகலாம், இல்லை டூர் போகலாம். வரும் findet Fabian eine Pause nicht gut. ஃபேபியனுக்கு வந்து பிரேக் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? Zeit verlieren. ஸோ டைம் லாஸ் ஆகும், வேஸ்ட் ஆகும், எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம போகிறதுக்குள்ள அப்படின்னு. Was möchte Frida mit Alex und Fabian in Leipzig machen? வீடா என்ன சொல்றாங்கன்னா, நான் லைப்சிஷ்ல இருக்கேன்ல, நீங்க அங்க வந்துடுங்க, அங்க வந்தா ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படி காமிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸ்டூடெண்ட் அண்ட் லேபன் ஜைகன். ஸோ இது நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். பண்ணியாச்சா? எஸ் மேம். ஓகே. ஸோ ஹோரன்சி நான் கைமல் வெல்ஷர் ஏடமிட்டல் ஹோரன்சி. ஸோ இந்த ஆடியோவில் வந்து எதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டுச்சு? சைன மைனுங் ஜாகன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும்னா நீங்கள் இதை சொல்லலாம். இஷ் ஃபிண்டே கூட்டு, இல்லை இஷ் ஃபிண்டே நிக்ட் கூட்டு, இல்லை இஷ் ஃபிண்டே ஸ்லெஷ்ட், இஷ் ஃபிண்டே டால் அப்படின்னு சொல்லலாம். இல்லை தஸ் இஸ் மைன மைனுங், இது என்னோட ஒப்பீனியன். இஷ் டெங்க, இல்லை ஃபிண்டே இஷ் ஐ திங்க், இல்லை ஐ ஃபைண்ட். ஸோ ஓன் ஒப்பீனியன் சொல்றதுக்கு. இது யாராச்சும் சொல்றது அக்ரி பண்ணோன்னா ஜூஸ்டிம்மன்னா டு அக்ரி, அப்லேனன் வந்து டிஸ்அக்ரி பண்றது. ஸோ நான் எதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் இந்த ஆடியோவில் வந்திருக்கு, மார்க் பண்ணிக்கோங்க. தட் ஸ்டிம்ட், தட் கரெக்ட், ரிஸ்டிக், ட்ரூ, கெனாவ், எக்ஸாக்ட்லி, சூப்பர் ஐடியா அப்படின்னு. டிக்ளைன் பண்ணுறது தட் ஸ்டிம்ட், நீட், இது கரெக்டே கிடையாதுன்னு. So einfach ist das nicht, that is not so simple, das sehe ich anders, I see it differently, ich denke das geht nicht, I think it doesn't work அப்படின்னு. So lernen Sie wichtige Redewendungen auswendig und verwenden Sie regelmäßig. So இந்த மாதிரி இருக்குது das stimmt, கரெக்ட், das ist richtig, genau. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. பை ஹார்ட் பண்ணுங்கன்னு அவங்களே சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே. அதுக்கப்புறமா nach dem Schulabschluss, ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ ஒன்று வந்து ஒரு லாங்குவேஜ் ஸ்கூல் படிக்கிறதோ, அதில் வந்து ஸ்பானிஷ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் படிக்கிறது, ஃபன் பண்ணுறது, நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது. ஸோ இது வந்து என்ன அட்வான்டேஜ்னா ப்ரொஃபஷ்னலாக அதுக்கப்புறமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா மறுபடியும் படிக்கணுமா, நோ பிரேக்கா அது. ஸோ eine Weltreise, வேர்ல்ட் டூர் 1 இயருக்கு. ஸோ அந்த லேண்டர் கேனன் லேர்னன். ஸோ அதர் கண்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறது, டே டு டே ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து மறக்கிறது, ஃபர்கெட். ஸோ அதுக்கப்புறம் பவுஸ், பிரேக்கு, ரிலாக்ஸேஷன் ஆகுறது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஃபீல் அலைன், ரொம்ப லோன்லியாக இருக்கும் தனியாக போகணுன்னா. eine Ausbildung anfangen, ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ Berufserfahrung bekommen, ஸோ ப்ரொஃபஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. கெல்ட் verdienen, மணி earn பண்ணுறது. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க டிபெண்ட்டாக இல்லாமல் இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. keine Zeit verlieren, ஸோ டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், அதுதான் அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இதுவும் பிரேக்கே இல்லாமல் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ட்ரைனிங் அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இது மூணுத்துல வந்து நீங்கள் எது வேணாலும் ஒரு இதை எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அப்புறமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து இதை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கேன், மற்றதை பற்றி ட்ரை பண்ணுங்க எழுதுறதுக்கு, ஓகேவா? ஸோ இந்த கான்வர்சேஷன் அதே மாதிரி Recherche und präsentieren Sie eine Universität oder eine Ausbildung. ஏதாவது யூனிவர்சிட்டி பற்றியோ இல்லை ட்ரைனிங் பற்றியோ ஒரு ப்ரெசன்டேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி வந்து
தி யூனிவர்சிட்டி இன் சென்னை கிஃப்ட் சைட். ஸோ உங்கள் ஊர் பேர் சொல்லலாம். இது வந்து சின்ஸ் எப்போத்துலேருந்து இந்த யூனிவர்சிட்டி இருக்குது, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அங்கே வந்து என்னெல்லாம் படிக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு அந்த யூனிவர்சிட்டி எதுக்கு ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து எதுக்கான ட்ரைனிங்கு, அதோட டியூரேஷன் எது வரைக்கும் இருக்குது, டாவர் டைம் யார், இல்லை வந்து ஜ்வை யார், 2 இயர்ஸா 1 இயர் ட்ரைனிங்கா அப்படின்னு. மண் மார்க் ஹவுஸ் பில்டிங் இன்னும் பியூரோ ஆஃபீஸில் நடக்குமா இந்த ட்ரைனிங்கு, இல்லை ஒர்க் ஸ்டேஷனில் இண்டர் ஹவுஸ் பில்டிங் லேர்ன் அந்த ட்ரைனிங்கில் என்னெல்லாம் கற்றுக்கலாம், அது மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் சொல்லணும். ஸோ இதுவே நோட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி பற்றி, ஹவுஸ் பில்டிங் பற்றி கொடுத்துருக்கேன். Thanks for connecting. ஓகே, ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு ஸ்கூல் டைப்ஸ், ஜெர்மனில் எப்படி ஸ்கூல் டைப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை படிச்சுட்டு முடிஞ்சால் மீனிங்ஸ் படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? Okay, ma'am. இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன மீனிங்குன்னு vocabulary படிச்சுட்டு வந்துடுங்க. Okay, ma'am. ட்ரை பண்ணுங்க. Sure, ma'am. ஓகே, சூஸ். Cheers, ma'am. Thank you, ma'am.